வணக்கம் நண்பர்களே. வரும் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருநாள். அந்த தைப்பூச திருநாளை ஒட்டி தெற்கு ரயில்வே 3 நாட்களுக்கு சிறப்பு மீமு ரயில்களை இயக்குறாங்க. அந்த மீமு ரயில்கள் 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்டாக தான் இயக்கப்படுகின்றது. அந்த ரயில்கள் எங்கிருந்து எங்கே இயக்கப்படுதுன்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. தெற்கு ரயில்வே பிப்ரவரி 1, 2, 3 ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அந்த 3 நாட்களுக்கும் இந்த சிறப்பு ரயிலை இயக்குறாங்க. அந்த ரயில்கள் பார்த்திங்கன்னா, விருதாச்சலம் முதல் கடலூர் போர்ட் என சொல்லப்படும் கடலூர் துறைமுகம் வரையும், அதே மாதிரி மறுமார்க்கத்தில் கடலூர் துறைமுகத்திலிருந்து விழுப்புரம் வரையும் இயக்கப்படுகின்றது. அந்த 3 நாட்களுக்கும் மதியம் 1:20க்கு அந்த ரயிலானது விருதாச்சலத்திலிருந்து புறப்பட்டு மதியம் 2:40க்கு கடலூர் போர்ட்டை அடைகின்றது. கடலூர் போர்ட்டிலிருந்து மதியம் 2:50க்கு புறப்பட்டு விழுப்புரத்தை மாலை 5:15க்கு அடைகின்றது. விருதாச்சலத்திற்கும் கடலூர் போர்ட்டுக்கும் இடையே இந்த சிறப்பு ரயிலானது என்னென்ன ரயில் நிலையத்தில் நின்று செல்லுது என்றதை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஊத்தங்கால் மங்கலம், அடுத்து நெய்வேலி, அதற்கடுத்து வடலூர், அதற்கடுத்து குறிஞ்சிப்பாடி, இறுதியாக கடலூர் போர்ட்டு அடையுது. மறுமார்க்கத்திலும் இதே ரயில் நிலையங்களில் நின்று செல்கின்றது. இந்த ரயில் நிலையங்களில் இந்த சிறப்பு ரயிலானது எத்தனை மணிக்கு வருகின்றது, எத்தனை மணிக்கு புறப்படுகின்றது என்றதை பற்றிய அரைவல் டிபார்ச்சர் டைமை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். தெற்கு ரயிலை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பயன்பாட்டுக்காக தைப்பூசத்திற்காக வடலூர் செல்ல விரும்பும் மக்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு ரயில்களை அறிவிச்சிருக்கிறாங்க. பிப்ரவரி 1, 2, 3 ஆகிய 3 நாட்களுக்கும் வடலூர் செல்லணும்னு நீங்கள் யாராவது நினச்சிங்கன்னா இந்த ஒரு சிறப்பு ரயிலில் பயணம் பண்ணலாம். விழுப்புரம் போயிட்டும் போகலாம், இல்லை விருதாச்சலம் போயிட்டும் போகலாம். நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை போல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வருகின்றது. அதனால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை காண்கின்றேன். நன்றி, வணக்கம்.